ரதிய காடுப்படியில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் தண்ணி குழம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன், 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து 300 அரிசி எடுத்துருக்கிறேன், பிரியாணி அரிசி. இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சது தான், பேஸ்ட்டாலாம் இல்லை. அது ஒரு 1½ ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிப்போம். இது புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, நல்லா காரசாரமாக இருக்கட்டும்னு சொல்லி அது அப்போவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சதுனால கொஞ்சம் கருத்துருச்சுப்பா. அவ்வளோதான். இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி என்ன, 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு. நீங்கள் எந்த சால்ட்னாலும் போட்டுக்கலாம். அக்கா வீட்டில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து தக்காளி 200 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம். சால்ட்டு போட்டதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இன்றைக்கி பிரியாணிக்கு அக்கா வீட்டில் சிக்கன் தண்ணி குழம்பு தான் வைக்கிறேன். ஊற்றி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி 2 மினிட் 3 மினிட்டில் பிரியாணி தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும்ப்பா. ரொம்ப குயிக்காக. நம்மளுக்கு பிரியாணி தான் இருக்கிற இதுலேயே ஈஸியான சமாச்சாரம். அப்புறமா இப்போ வந்து அக்கா கரம் மசாலா 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஈக்குவலாக. இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ அப்படியே வதக்கி கொடுத்துட்டு நம்ம அந்த சிக்கன் வந்து ஒரு 300 எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். ஏற்கனவே வெறும் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பரட்டி வச்சுட்டேன் வாங்கிட்டு வந்த உடனே. அதை போட்டாச்சு. நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ அரிசி வந்து 300 தான். 300க்கு வந்து 600 தண்ணி. அதை நல்லா அரிசி ஃபஸ்ட்டு அரிசியை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டேன். இது நல்லா இப்போ நீங்கள் காரம் எல்லாமே பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சுட்டு, அக்கா குக்கருக்கு 20 மினிட் தான், விசில் அளவுலாம் கிடையாது, ஓல்டு குக்கர். இப்போ இன்னொரு பேன் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டார் பூ, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அதையும் போட்டேன். இது வந்து சிக்கன் தண்ணி குழம்புக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்தது, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. இந்த தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வச்சு பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அக்கா வீட்டில் இது தான். தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருதேன். கொஞ்சம் உப்பு, இதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு, மீடியம் சைஸ் ஸ்பூனுக்கு. இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம், சோம்புத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சது, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது காரம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து இதுக்கு 1/4 கிலோ தான் எடுத்துருக்கிறேன், போனோடு சேர்த்து. தண்ணி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அந்த ஸ்பூனுக்கு எங்களுக்கு காரம் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவை, 1/2 மூடி தேங்காய் நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் தான் ஊற்றி வந்த தண்ணி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி இந்த சிக்கன் தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நைட்டு டின்னருக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்தியானமே வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி சண்டே வேலை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணி குழம்பு செஞ்ச மாதிரி 2மே செய்ய 3 மினிட் கூட ஆகாது. நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ மூடிட்டு விசில் வந்து ஒரு 3 விசில், இவ்வளோ தான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அக்காவுக்கு. 20 மினிட்டு, அதுக்கு விசில்லாம் கிடையாது. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் விசில் 3 விசில் வந்துருச்சு. சிக்கன் ஏற்கனவே சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க, அப்போயே பார்த்துருங்க. ரொம்ப சூப்பராக தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு. இப்போ அது ரொம்ப குயிக்காக 3 மினிட்ல முடிச்சிடும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.